எல்லா நாளுமே இயற்கையான பூமி தான். இந்த இடத்துக்கு எந்த சிறப்பும் கிடையாது. துல்ஹஜ் மாதம் 9வது நாள் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு சிறப்பு பொருந்திய இடத்துல எல்லாம் இல்ல, இயற்கையான பூமியில தான் இருக்கிறோம். இந்த இடம் அல்லாஹ் சிறப்பாக்குவான் துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் மட்டும். அதுவும் எப்போ? காலையில ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்பதே அரஃபா தான். ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளுக்கும் ஒரு விஷயத்தை விட்டால் பரிகாரம் இருக்கு. அரஃபா மைதானத்துல ஒண்ணு சேரலன்னா அதுக்கு பரிகாரம் அல்ல. காலையில ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் இந்த மைதானத்துல ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் அவங்களுடைய கூலி ஹஜ்ஜுடைய கூலியா கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபால ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அங்க இருக்கக்கூடிய மலக்குகளை பார்த்து கேட்பா, மா அராத ஹாஉலா, வந்திருக்கக்கூடியவங்க எதை விரும்புறாங்கன்னு சொல்லி. மலக்குகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவங்களுடைய பாவ மன்னிப்பு விரும்பி வந்திருக்காங்கன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லுவான், உஷ்ஹிதுக்கும், உங்களை சாட்சியா வைத்து சொல்றேன், இங்க எல்லாருடைய பாவங்களையும் நான் மன்னிச்சேன்னு அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு பிறகு அந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மனிதர்கள் ஒரு பிறந்த குழந்தை போல பாவம் இல்லாதவர்களா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போவாங்க. சரியா? இந்த இடத்துக்கு இன்னொரு பெயர், இங்க இருக்கக்கூடிய மலை, பின்னாடி இருக்கக்கூடிய மலையை இணைச்சு சொல்லுவாங்க, ஜபலுர் ரஹ்மான் சொல்லி. ரஹ்மத் பொருந்திய மலை. அந்த ரஹ்மத் என்ன ரஹ்மத்? துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொடுக்கிறதுனால இந்த இடத்துடைய இந்த மலைப்பகுதிக்கு பேரு ஜபலுர் ரஹ்மான் சொல்லப்படும். இதுதான் துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள்ல ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய அரஃபாவுடைய மைதானத்துடைய ஒரு பகுதி. இது பறந்து விரிந்து எல்லா இடத்திலையும் ஹாஜிகள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. மலையுடைய பகுதி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்துல அந்த மலைக்குடைய ஒரு பகுதியில தான் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்து தன்னுடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் நிறைவேற்றினாங்க. ரெண்டு சிறப்பு மிக்க வரலாறு இந்த அரஃபாவுடைய மைதானத்தோடு இணைஞ்சிருக்கு. ஒன்னு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி பேருரை ஹஜ்ஜத்துல் விதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு முன்னாடி இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி செய்தியை எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்ன இடம் இதுதான். தன் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நபித்தோழர்களுக்கும் கடைசியான ஒரு அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்தினாங்க. இறுதி பேருரைன்னு சொல்லுவாங்க. நிறைய வீட்டுல காலண்டர்லாம் தொங்க போட்டிருப்பீங்க. இறுதி பேருரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அந்த பேருரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க தான் நிகழ்த்தினாங்க. நிறைய அறிவுரைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது நம்ம எல்லாம் அறிந்த ஒரு பெரிய செய்தி. எந்த கருப்பரை காட்டிலும் வெள்ளையருக்கு இந்த சிறப்பும் இல்லை, வெள்ளையரை காட்டிலும் கருப்பருக்கு இந்த சிறப்பும் இல்லை, அரபி அஜமி என்ற எந்த வேறுபாடும் யாருக்கும் மத்தியிலும் கிடையாது. இல்ல தக்குவா, இறையச்சத்தை தவிரன்னு சொன்னாங்க. அதுவும் உள்ளத்தை சார்ந்தது, அதுவும் அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டி சொன்னாங்க. வட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தான் தடை செஞ்சாங்க. இப்படி மார்க்க சட்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா எடுத்து சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய செய்தி எடுத்து வச்சிட்டேனான்னு சொல்லி. சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எடுத்து வச்சீங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை இத சஹாபாக்களுக்கு கேட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ்வை கைகாட்டி சொன்னாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் நீதான் சாட்சி இதற்கு, யா அல்லாஹ் நீதான் சாட்சி இதற்கு, நீதான் சாட்சி இதற்குன்னாங்க. அந்த வார்த்தைக்கு அப்புறம் சஹாபாக்கள் உணர்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவு அல்லாஹ்வுடைய தூதர் இங்க எடுத்து சொல்றாங்கன்னு சொல்லி. இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கடமை அல்லாஹ்வுடைய தூதர் முடிக்கிறாங்க இந்த இடத்துலன்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்குகிறான், அவனுடைய அருளை பூரணமாக்குகிறான், அவனுடைய மார்க்கமாக இஸ்லாமை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிற குர்ஆனுடைய வசனம் இறங்குது இந்த இடத்துல தான். அந்த வசனம் இறங்கியதோட அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் முழுமையாகுது. அதுக்கு பிறகு எந்த ஒரு இஸ்லாமிய மார்க்க சட்டங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ற வரைக்கும் வரல. நம்மளிடத்துல வந்து சொல்லுவாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, உங்களிடத்தில் ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்கு, அந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை பெருநாளா கொண்டாடி இருப்போம். இந்த வசனம்னா இந்த வசனம். ஏன்னா யூதர்களுடைய மார்க்கமும் நஸ்ரானிகளுடைய மார்க்கமும் முழுமையாக்கப்படாத மார்க்கம் அது. அதுக்கு பிறகு நிறைய புதுமைகளும் அதுக்கு பிறகு நிறைய அனாச்சாரங்களும் அதோட இணைஞ்சிருச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் காலத்திலேயே முழுமையாக்கப்பட்டுடுச்சு. அந்த முழுமையாக்கப்பட்டதற்கு பிறகு குர்ஆனுடைய ஒரு செய்தியோ ரசூலுடைய ஒரு செய்தியோ அதுக்கு பிறகு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கே அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது, அல்லாஹ் அது முழுமையாக்கினதுக்கு அப்புறம். ஆனா அதுக்கு பிறகு நிறைய புதுமைகளை, நிறைய அனாச்சாரங்களை, நிறைய செயல்பாடுகளை சமூகத்தில் இருக்கக்கூடிய பலர் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக புகுத்த ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய முழுமையை இந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க. அப்படி இஸ்லாமிய மார்க்கத்துல ஹஜ்ஜத்துல் விதா நடந்த இடமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய
அந்த அவங்களுடைய மார்க்கத்துடைய முழுமை நடந்த இடமும் இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நமீரான்னு சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான ஹாஜிகள் அந்த பள்ளியில தான் அரஃபாவுடைய குத்பாவுக்காக கலந்து கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல தான் ஹஜ்ஜத்துல் விதாக்கு பிறகு அரஃபாவுடைய குத்பாவை அங்கதான் நிகழ்த்தினாங்க. சரியா? அதுதான் இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்துக்கும் உள்ள தொடர்பு. இந்த இடத்துல வர்றதுனாலயோ இந்த மலைக்கு மேல ஏறுறதுனாலயோ எந்த சிறப்பும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த இடத்துல இறக்கப்பட்டு ஒன்னு சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாறும், இந்த மைதானம் தான் அரஃபால நாளைக்கு மறுமையில ஒன்னாகுங்கிற வரலாறும் மார்க்கத்துல புதுமையா புனையப்பட்ட கதைகளை தவிர அது ஆதாரப்பூர்வமான எந்த செய்திகளும் கிடையாது. சரியா? மேல இருக்கக்கூடிய கல் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒன்னு சேர்ந்த இடம்னு சொல்லக்கூடிய வரலாறும் சரி, அரஃபாவுடைய மைதானம் தான் நாளைக்கு மஹ்ஷர்ல மைதானமா மாற்றப்படும்ங்கிற செய்தியும் சரி, எதுவுமே மார்க்கத்துல ஆதாரமாக்கப்பட்ட செய்தி கிடையாது. யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். அல்லாஹ் மஹ்ஷரை பத்தி சொல்லும்போது வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் வேறொரு அமைப்பா மாத்திடுவான் அல்லாஹ் சொல்றான். வேறொரு அமைப்பா அல்லாஹ் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த அரஃபாவுடைய மைதானம் எதற்கு அல்லாஹ்வுக்கு? அதனால அந்த வரலாறு செய்திகளும் இந்த அரஃபாவுடைய மைதானமும் எந்த கனெக்ஷனும் இல்லாதது. இங்க துவா செஞ்சா பரக்கத் கிடைக்கும், இங்க துவா செஞ்சா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிப்பு கிடைக்கும், இதெல்லாம் ஒண்ணுமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத செயல்பாடுகள். இது வர்றது நம்ம ஹஜ்ஜை நினைவு கூறுறதுக்காக மட்டும்தான். ஹஜ்ஜுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துடைய 5வது கடமை. செல்வத்தாலையும் உடலாலையும் யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க ஹஜ்ஜு செய்யணும். கடமையானதற்கு பிறகு நம்ம ஊர்ல செய்யற மாதிரி 60 வயசு 70 வயசு 80 வயசுல தான் ஹஜ்ஜுக்கு வரணுங்கிறதெல்லாம் நம்ம ஊருடைய வழக்கமே தவிர இஸ்லாமிய வழக்கம் கிடையாது. 19-20 வயசுலயே செல்வம் இருக்கு, உடல் வலிமை இருக்குன்னா அவருக்கு ஹஜ்ஜு கடமையாயிரும். அவர் ஹஜ்ஜு கடமையானதற்கு பிறகும் ஹஜ்ஜு செய்யாம மரணமான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நசரானியா இறந்தால் என்ன, அவர் யூதரா இருந்தால் என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிதான் அவருடைய மரணமே இருக்குன்னு சொன்னாங்க. அதனால யாருக்கு ஹஜ்ஜுடைய கடமை இருக்கோ நியத்து வச்சுக்கோங்க, ஹஜ்ஜை அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பா தரணும்னு சொல்லி அதுக்குரிய தயாரிப்புகளை செல்வம் இருக்கும் போதும் உடல் வலிமை இருக்கும் போதும் சின்ன வயசுலயே எடுத்துக்கொள்வதற்குரிய தயாரிப்பை எடுத்துக்கொள்றதுதான் நம்முடைய கடமை. அதுக்காக தான் இந்த மாதிரி இடங்களை ஹஜ்ஜுடைய நேரத்துல வர முடியாத சூழல் இருக்கும்போது ஹஜ்ஜுக்கு முன்னாடி வந்து பார்த்து அதை நினைவு கூறும். அந்த ஒரு நியத்துக்காக தான் இங்க வந்தோமே தவிர வேறு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாத செயல்பாடுகளை செய்யறதுக்காக வரல. மேல போனீங்கன்னா அந்த கல்லை தொட்டு முத்தமிடுவாங்க, அங்க போய் பேரெழுதி வைப்பாங்க, அங்க போய் இருந்தா பரக்கத்துன்னு நினைப்பாங்க, அங்க போய் கையேந்து நல்லா அவங்களுடைய துவாக்கள் அங்கீகரிப்பான்னு நினைப்பாங்க. இதெல்லாம் பிதஅத்தான மார்க்கத்தில் புதுமையாக நுழைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத